வணக்கம். சனி வக்ர பயிற்சி. சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஜூலை 26 இல்லைன்னா ஜூலை 27 சனி வக்ரம் அடைகிறார். அதோட டிசம்பர் 10, 11 திரும்பவும் வக்ரம் அடைஞ்ச நிலையிலிருந்து சாதாரண நிலைக்கு மாறிடுவார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் நல்லது பண்ணும், யாரெல்லாம் இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, ஒரு சில ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சனி வக்ர பயிற்சி காலங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்ர பயிற்சி அதிக தாக்கத்தை யாருக்கு கொடுக்க போகுது, எந்த மாதிரியான ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேஷம், கடகம், கொஞ்சம் கன்னி, மகரம், கும்பம், மீனம், இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். அது என்ன விஷயமா இருக்கும்னா, இப்போ நீங்கள் முடிக்காமல் விட்ட கடமை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும். கம்ப்ளீஷன், எதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். யாரோடைய நம்பிக்கையை நீங்கள் இழக்க வச்சிங்க, யாருக்கு போய் நீங்கள் நம்பிக்கை கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும். யாரோட உழைப்பையாவது நீங்கள் மதிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா, அந்த உழைப்பு மதிச்சிங்களா இல்லையா, ஒரு மறுபரிசீலனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, இப்போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயங்களில், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்க முறை நீங்கள் கடைபிடிக்காமல் போனீங்களா, இல்லை அங்கே ஏதாவது ஒரு விட்டக்குறை தொட்டக்குறைன்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் எப்படி சரி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி இது போன்ற தாக்கங்களை கொடுத்து சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சனி வக்ர பயிற்சி. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன சொல்லித்தர வந்திருக்கிறார் அப்படின்னா, கன்னிராசி அப்படிங்கிறது புதனுடைய வீடாக இருக்குது அப்படிங்கும் பொழுது, கன்னிராசிக்காரங்கனாலே பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க, குறைகள் நிறைய கண்டுபிடிப்பாங்க. அதோட நிறைய ஆராய்ச்சி துறைகள்லையுமே கன்னிராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. எல்லாத்தையுமே ரொம்ப துல்லியமாக ஆராயக்கூடியவங்க, துல்லியமாக என்ன குறையோ அந்த குறையை சுட்டி காட்டக்கூடியவங்களாவே பெரும்பாலான கன்னிராசிக்காரர்கள் இருப்பாங்க. இப்போ சனி என்ன சொல்லிக் கொடுக்க வர்றாருன்னா, சனியை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் தான். இந்த டிசிப்ளின்ங்கிறது என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். படப்படன்னு பேசிடுவாங்க, யாராவது போய் ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க சம்டைம்ஸு, இல்லைன்னா மனசுக்குள்ளேயே அசம்ஷன், மனசுக்குள்ளேயே யூகிச்சுக்குவாங்க அப்படின்லாம் ஒன்று இருக்கும். இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இந்த சனி வக்ர பயிற்சி. அவர் என்ன சொல்லிக் கொடுப்பாருன்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாரு. இப்போ புதனும் சனியும் சேருது. இந்த புதனும் சனியும் சேரும் பொழுது, புதன்கிறது அறிவு, சனிங்கிறது ஒழுக்கம். இந்த அறிவொழுக்கம் அப்படிங்கிறது இணையுது. அதுதான், அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சனி வக்ர காலத்தில் சனி ஒரு கேள்வி கேட்கும், ஏன்பா நீ எப்போ பார்த்தாலும் மற்றவங்களையே குறை பேசிகிட்டே இருக்கிறியே, உன்னை எப்போ நீ திருத்த போகிற, இந்த இப்படி சுட்டி காட்டுற விரலை எப்போ இப்படி திரும்பி பார்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீ கேட்க போகிற, உணரப்போற அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சனி கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லி கொடுப்பார். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்கனாலே எல்லாமே பிளானிங் தான். ஒரு பிளான் போட்டு தான் எல்லாமே செய்வாங்க. சின்ன தப்பாக இருந்தால் கூட அவங்க கரெக்டாக அந்த பிளாக் டாட் தான் அவங்களுக்கு தெரியும் கன்னிராசிக்காரங்களுக்கு. அப்போ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலையும் கன்னிராசிக்காரங்க மாதிரி யாருமே கிடையாது. கேட்காமையே உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப அதிகம். வேலை அப்படின்னு வந்துட்டாலே கன்னிராசிக்காரங்க ஒரு ஃபுல் டெடிக்கேஷன்ஸ்குள்ளே போயிடுவாங்க. ஃபேமிலியை சம்டைம்ஸ் பேக்கில் கூட அவங்க விட்டுருவாங்க அப்படின்னே ஒன்று இருக்குது. அப்போது கன்னிராசிக்காரங்கள்ட்ட இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ சனி கேட்குறதில்ல, ஒன்று நீயே சரி பண்ணிக்கிட்டியா? ஆமாம், சம்டைம்ஸு தன்னைத்தானே ரொம்ப டீக்ரேடும் பண்ணிப்பாங்க கன்னிராசிக்காரங்க. நம்ம சரியில்லை போல், நம்ம இன்னும் சரியாக வரணும் போலன்ட்டு ரொம்ப அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு எதிர்பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும். எல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்ட்டு டோட்டல் பெர்ஃபெக்ஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது கன்னிராசிக்காரங்க. ஏன்னா இது என்ன ஆகும்னா, பெரிய டிப்ரெஷன், மன அழுத்தத்துக்குள்ள இது கொண்டு போய் விட்டுரும். கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயத்த மறந்துடுவாங்க, ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிற ஒரு விஷயத்த மறந்துடுவாங்க. அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஆகிடும். அப்போது இப்படி ஆகிறப்ப என்ன ஆகும்னா, தூக்கங்கிடும், டைஜஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துடும். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க. சனி வக்ரம் அதை தான் சொல்லும். அவசர அவசரமாக சாப்பிட்றது, நேரங்கிட்ட நேரத்தில் சாப்பிட்றது, ஒழுங்காக தூங்காமல் போகிறது, இது எல்லாமே உங்களுக்கு வயிற்றில் போய் எல்லாம் கை வச்சு விட்டுரும் அப்படிங்கிறது தான். சரி, நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் சேவை செய்கிறீங்க, ஓகே, உங்கள் உடம்ப, உங்கள் மனசை நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டீங்க அதையும் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். எல்லா இடத்துலையுமே ஒரு முழுசாக ஒரு ஹாப்பினஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு முழுசாக ஒரு சோதனை காலம்னு சொல்ல முடியாது. இந்த பேலன்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. எதை நம்ம இழந்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஒரு முழுமையான சந்தோஷத்தை எங்காவது நம்ம இழந்திருக்கோமா? அப்போ அதை நம்ம எப்படி சரி செய்யறது? குடும்ப சூழல்களில் நம்ம சரி பண்ணணுமா? இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு தான் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு வரும். இந்த டைம்லலாம் வந்து சனியை பொறுத்த வரைக்குமே பழைய விஷயங்களை நோண்டி எடுத்துகிட்டு வரக்கூடியவர் தான். அப்போ உங்களோட ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, அதை கிடப்பில் போட்டிருந்துருப்பீங்க, அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு. அதை நீங்கள் இப்போ தாராளமாக பண்ணலாம். டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்ல இந்த டைம் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். ஏதாவது சரி அப்புறம் பார்த்துக்கலாம், அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். எதுவாக இருந்தாலும், உங்களுடைய ப்ரொஃபஷனாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், உங்களுடைய இங்கே அது பூமி வாங்குறீங்க, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நீங்கள் செய்கிற ஒர்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப தரமாக தான் இருக்கும். அந்த தரமான வேலைக்கு பாராட்டு அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சேரும் அப்படிங்கிறது தான். இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, எஜுகேஷனல் ஃபீல்டில் இருக்கீங்க, சில பேர் ஆடிட்டிங்கில் இருப்பீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க அப்படின்னா பழைய முயற்சிகள் ஏதாவது பண்ணியிருந்தீங்க, அதுக்கான எனக்கு ஒரு பெனிஃபிட் வந்து சேரலை அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் இப்போ வந்து சேரும். நிறைய கன்னிராசிக்காரங்கள் கடன் பெற்றிருந்திருப்பீங்க. இந்த கடனை அடைக்கிறதுக்கான சூழல்களை, பாதையை சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு காட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அமைக்கக்கூடிய, கடனை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சனி வக்ர பயிற்சி காலம் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து மறுபடியும் கடன் வாங்காமல் இருந்து இதை எப்படி புத்திசாலித்தனமாக இந்த கடனை நம்ம அடைக்கிறது அப்படிங்கிற ஒரு வழிவகையும் இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் பொழுது அந்த கடனை தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க, கடனை அடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் கடன் பெற்றிருக்கீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் உடனே முடிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. முடிக்கிற வேலையை நம்ம சரியாக முடிச்சோமா, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சோமா, அதுலேயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு அட்வைஸாகவே சனி சொல்கிறாரு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ செலவுகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் தான். முக்கியமாக கன்னிராசிக்காரங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கனால கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி பார்க்கணும், பிரித்து பார்க்கணும். எங்கே ப்ரையாரிட்டி, எங்கே நம்ம செலவு பண்ணணும் அதையும் பார்க்கணும். தேவையில்லாமல் ஒரு விஷயம் கண்ணி எதை விட்டுருவீங்க அப்படின்னா, எதுக்கும் இஎம்ஐ போயிட்டே இருக்கும். அந்த இஎம்ஐலாம் என்னன்னு நம்ம போய் செக் பண்ணி பார்க்கணும். வீண் செலவுகள் அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல லீக்கேஜ், ஃபினான்ஷியல் லீக்கேஜ் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். அந்த லீக்கேஜ் என்னன்னு பார்த்து தேவையே இல்லாமல் இப்போ வந்து ஆட்டோ பேமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கும். அதை நீங்கள் யூஸே பண்ணியிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன செலவுகள் தான். ஆனால் இது ஒரு பெரிய செலவாக நாளைக்கு காட்டிடும். இதெல்லாம் போய் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் கன்னிராசிக்காரங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இந்த சேவிங்ஸ் ஆகட்டும் எல்லாமே லாங் டேர்மாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா பெரிய லெசன் உங்களுக்கு வந்து கேது சொல்லி கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இந்த சனி வந்து லாங் லாஸ்டிங்காக ஏதாவது நீங்கள் பண்ணாமல் அவசரப்பட்டு இந்த ஸ்டாக் ஷேர்ஸ்லாம் போயிட்டு இந்த இன்ட்ராடே டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்பவும் ப்ராப்ளமில் போய் நீங்கள் மாட்டிடுவீங்க. அதனால் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் போய் போட்டுக்கிறது நல்லது. இப்போ குடும்பத்தில் எல்லா பொறுப்பையும் நானே தனியாக எடுத்து நடத்துகிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுடைய பொறுப்புகளை மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஷேரிங், கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ரெடியாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் குறை பேசுகிறத விட்டுட்டு பாராட்டுற பழக்கத்துக்குள்ளார கன்னிராசிக்காரங்க போகணும் அப்படிங்கிறது தான். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இது எல்லாத்துக்குமே இது ஒத்து வரும் அப்படிங்கிறது. இப்போ சனி வந்து உங்களுக்கு முதல் தூக்கத்தை டிசிப்ளின் பண்ணும். தூக்கத்தில் ஒரு ஒழுக்க முறை அப்படிங்கிறது உங்களுக்கு வரணும். சரியான டைமில் நீங்கள் சாப்பிடணும். உணவு உட்கொள்ளும் நேரங்காலங்கள் மாறக்கூடாது. முக்கியமாக நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற விஷயம், காலை உணவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். அசிடிட்டி ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு யோகாவோ இல்லை ஒரு வாக்கிங் ப்ராக்டிஸோ போய்க்கிறது நல்லது. சனியை பொறுத்த வரைக்கும் பாடி ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு முக்கியம். மன அழுத்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். வெளியே சொல்லவே மாட்டீங்க. நான் கெத்துங்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருப்பீங்க. இது வந்து என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தங்கிட்டையாவது உங்களுடைய மனக்குறைகளை ஷேர் பண்ணுறப்ப, கொஞ்சம் வெண்ட் அவுட் பண்ணுறப்ப அது சனி கொஞ்சம் ரிலீஸ் அப்படிங்கிறத கொடுக்கும். இல்லைன்னா சனி இன்னும் ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ சேவை நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறதுனா கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்காம இப்போ அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. கேட்காம எல்லாம் செஞ்சுட்டு நான் அப்ரிஷியேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரியே அவங்களுக்கு இருக்கும். மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது அப்படிங்கிறத விட உங்கள் உடம்பு, உங்கள் மனசு, உங்கள் ஆன்மா இதெல்லாம் பத்திரமா இருக்கா, இதுக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஜஸ்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் இப்போ சனி கேட்பாரு. அதைத்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். செல்ஃப் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப அவசியம். யாருக்காவது மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு சனி சரி பண்ணுவார். அதே மாதிரி புக்ஸ் யாருக்காவது வாங்கி கொடுக்குறது. இப்போ லைப்ரரிஸ்லாம் இருக்குது அப்படின்னா லைப்ரரியில் போய் புக்ஸ், தேவையில்லாத புக்ஸ் இருக்குது, நல்ல புக்ஸ் இருக்குதுன்னா புக்ஸ் வாங்கி கொடுங்க. இல்லை உங்கள் வீட்டில் இருக்க புக்ஸை போய் தானம் பண்ணுங்கள்.
கோயிலில் கூட இந்த தூய்மை பணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தூய்மை பணியாளர்கள் இவங்களெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக அவங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு டொனேஷன் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கொடுக்கும் பொழுது சனி உங்களுக்கு நல்லது பண்ணுற இடத்துலையே தான் இருப்பார். அப்பப்போ உங்களையே நீங்கள் செல்ஃப் எக்ஸாமின், அதாவது சுய பரிசோதனை அப்படிங்கிறதும் கன்னிராசிக்காரங்கள் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் யாருக்கு உதவி பண்ணினேன் அப்படிங்கிறதுல நீங்கள் செக் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் யாரை காயப்படுத்தினேன் அதையும் நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி நான் என்ன விஷயத்தை என்கிட்ட திருத்திக்கிட்டேன், இல்லை நாளைக்கு நான் என்ன விஷயத்தை திருத்த போகிறேன், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சனி வக்ர பயிற்சி உங்களை சரிப்படுத்திடுவாருங்கிறது தான். ஏன்னா 100% பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்க எதிர்பார்க்கறது விட்டுட்டீங்க அப்படின்னாலே லைஃப் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மன அழுத்தங்கள்லேருந்து நீங்கள் முதல் வெளியே வந்துடுவீங்க அப்படிங்கிறது தான். நீங்கள்லாம் கன்னிராசிக்காரங்கள்லாம் வந்து திருவெண்காடில் இருக்கக்கூடிய ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து வேலை பிரச்சனை கிடையாது, உங்களுடைய ஹெல்த்து தான் பிரச்சனை. அதனால் ஹெல்த்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் இந்த உலகத்தையெல்லாம் சரி செய்யறதுக்கெல்லாம் கன்னிராசிக்காரங்க முயற்சி பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த வக்ர காலத்தில் உங்கள் மனசுக்கு ரெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துட்டீங்கனாலே இந்த சனி வக்ர பயிற்சி கொஞ்சம் ஸ்மூத்தாகவே உங்களுக்கு போயிடும் அப்படிங்கிறது தான். சனி வக்ரம் அப்படின்னா என்ன? ஏற்கனவே சனி மீன ராசியில் தான் இருக்கிறாரு. அந்த மீன ராசியிலிருந்து முன்னோக்கி, ஏன்னா சனி பொதுவாகவே வந்து மெதுவாக நகரக்கூடியவர் அப்படிங்கிறப்போ இது முன்னோக்கி நகர்ற மாதிரி தெரியாமல் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும் அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி. அந்த பின்னோக்கிங்கிறது சனி எங்கேயும் நகரலை. சனியோடைய அமைப்பு மற்ற கிரகங்கள் தாண்டி போகும் பொழுது இந்த பூமியோட சுழற்சியோட அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அமைப்பிலிருந்து பார்க்கும் பொழுது சனி பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும் அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி. மீனத்தில் ஆல்ரெடி சனி இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறது தான். அப்போ சனி வக்ர பயிற்சியை பார்த்து நம்ம யாரும் பயந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. சனி என்ன செய்வார்னா புதுசாக செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை அப்படிங்கிறது கிடையாது. ஏற்கனவே நீங்கள் செய்த பிழைகளுக்கு திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் சனி வக்ர பயிற்சி.